ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம பர்சனல் லோன்ஸ்க்கெல்லாம் இஎம்ஐ போடுவோம் இல்லையா? அப்படி நம்ம போடுறப்ப ஆட்டோமேட்டிக் என்ஏசிஹெச் மேண்டேட் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லோன் வந்து அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சப்சிக்யூவெண்ட் இஎம்ஐஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் வந்து ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப இப்போ என்னுடைய கசினோட ஹஸ்பண்டும் எனக்கு காசு கொடுக்காம ஏமாத்துறதுனால, ஸோ நான் ஆல்ரெடி ஜனவரி மந்த்லேருந்து இப்போ வரையுமே நான் எப்படியோ ஹேண்டில் பண்ணி நான் கடனை வாங்கி கடனை கட்டி எப்படியோ பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஜூன் மந்த்து நான் என்னுடைய கை காசு போட்டு கண்டிப்பாக கட்ட மாட்டேங்க. ஏன்னா கடைசியாக அவங்க அந்த கீழ்த்திருப்பதியில் என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே சேர்க்காம என்னை துரத்தி அனுப்பிச்சு நான் நடு ரோட்டில் விழுந்து கிடந்தேன். 2 நாள் வந்து அனாதையாக, நான் இங்கே வீட்லேயுமே அனாதையாக தான் கிடக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு சொத்து சொகம்னு இருக்கிறப்ப நான் அங்கே என்னவோ அதுங்க கூப்பிட்டுச்சுங்களேன்னு சொல்லிட்டு ஆசையாக போய் அங்கே நடு ரோட்டில் விழுந்து கிடந்தேன். அந்த லாவண்யா என்னை ரொம்ப பேசிட்டா. அதுங்க பேசின பேச்சுக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பாக அதுங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீரணும். ஸோ என்னுடைய காசை வந்து அவங்கக்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் நான் அவங்கள தலை முழுகிடுவேன். ஸோ அதனால் நான் என்னுடைய கை காசு போட்டு நான் கண்டிப்பாக இஎம்ஐலாம் கட்ட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் அந்த என்ஏசிஹெச் மேண்டேட் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது கூட எப்போ நடந்ததுன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த லாவண்யாவோட புருஷன் வந்து நுங்கம்பாக்கம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறதுக்கு போயிருந்தேன். அப்போ போய் பார்த்தப்ப அந்த வீடு லாக்லேயே தான் இருந்தது. அவ்வளோ தூரம் போயிட்டு வரப்போ அங்கே நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் HDFC பிரான்ச் இருந்தது. அந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் போயிட்டு ரெக்வஸ்ட் நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அந்த மேடம் வந்து எனக்கு ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்காங்க போல். அது நான் கஸ்டமர் கேருக்கும் நான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு 3ஆம் தேதி, அதாவது இந்த வீடியோ பண்ணுறது 1ஆம் தேதி ஜூன் மந்த்து. ஸோ 3ஆம் தேதி இஎம்ஐ பிடிக்கிறாங்களா இல்லையான்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் வந்து தப்பு தான். நம்ம கடன் வாங்கியிருந்தால் கரெக்டாக அந்த கடனை வந்து கட்ட வேண்டியது நம்மளோட கடமை. பட் என்னுடைய சூழ்நிலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி சிஎம் செல்லுக்கு வந்து பெட்டிஷன் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நான் ஸ்டெப் எடுத்திருக்கேங்க. ஸோ என்னுடைய மேண்டேட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இஎம்ஐ டிடெக்ட் ஆகுதா இல்லையா, பவுன்சிங் சார்ஜஸ்லாம் வருதா இல்லையான்னு ஒரு 2 டேஸ் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் பேசுகிறது கரெக்டாக கேட்கலங்க, சத்தமாகவே கேட்கல. இப்போ கேட்குதா உங்களுக்கு மிஸ்டர் ஹரிபிரசாத்? கொஞ்சம் பரவாயில்ல. சொல்லுங்க சார். இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைவ்ல இருக்க லோனுக்கான இசிஎஸ் மேண்டேட் என்ஏசிஹெச் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அது வந்து நான் ரெக்வஸ்ட் பிரான்ச்சில் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அதோட ப்ராக்ரஸ் என்னன்னு செக் பண்ணுறீங்களா? ஓகே, அதாவது கேன்சல் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தீங்களா? ஆமாம், ரெண்டு லோனுக்கான இஎம்ஐ ஓடுது. அந்த ரெண்டுத்துக்குமே நான் கேன்சல் பண்ண சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஓகே சார், நான் செக் பண்ண ட்ரை பண்ணுறேன். லைன் இருங்க சார். சார் நான் இங்கே செக் பண்ணிட்டு இருக்கேன். லைன் இருங்க சார், நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. லைக் ஆக்சிஸ் பேங்கோட தான், அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மேண்டேட் தானே சார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேன்சலேஷனுக்காக கொடுத்துருந்தது. ஆமாம். ஓகே, நான் இங்கே செக் பண்ணதில் இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகிருக்கு சார். உங்களுக்கு ப்ரொசீட் ஆகிருக்கு. ஃபர்தர் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் ஆகும். மெயிலில் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றதும் அவைட் வரும். இங்கே நான் செக் பண்ணதில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிருக்கு சார். நெல்சன் மாணிக்கம் ரோட்ல நீங்கள் கொடுத்துருந்தீங்க அந்த ரெக்வஸ்ட் அப்படின்றது சார். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகிருக்கு. இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ 3ஆம் தேதி இஎம்ஐ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ண மாட்டாங்க காசு இருந்தாலும்? சார் அது உங்களுக்கு இங்கே நான் செக் பண்ணதில் 20th May இருக்கு. இங்கே உங்களுக்கு அது ஷெட்யூல் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு இங்கே செக் பண்ண முடியாது. அந்த ஆட்டோ டெபிட் அப்படின்றது 20ஆம் தேதி அப்டேட் பேசிஸ்ல உங்களுக்கு அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அது எங்களுக்கு பேங்க் சைடுக்கு அதுக்குள்ள, அதாவது 20th உங்களுக்கு ஏதாவது மேண்டேட் ரிசீவா இருந்தது அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவா இருந்தது அப்படின்னா எங்களுக்கு அது ஷெட்யூல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது பேசிஸ்ல உங்களுக்கு அது கேன்சல் ஆகும். பட் எங்களுக்கு அந்த அப்டேட் வந்திருந்ததா இல்லையா அப்படின்றது எனக்கு இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த 3rd of May 3rd of June உங்களுக்கு அந்த ஆட்டோ டெபிட் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது என்னன்னு செக் பண்ணுறதுக்கு என்னன்னா எங்கள் பேக் அண்ட் டீமோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோ டெபிட்க்கு கேன்சலேஷன் கொடுத்தாச்சு, பட் 3rd ஒரு இஎம்ஐ ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அது ஆட்டோ டெபிட் ஆகுமா இல்லையா அப்படின்னா நீங்கள் மெயில் வேணும்னா போட்டு செக் பண்ணலாம். எங்கள் டீம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க சார். ஸோ அந்த மெயில் ஐடி வேணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு அப்டேட் வரும் சார். சொல்லுங்க. மெயில் ஐடி வந்துட்டு support@hdfcbank.com. support@hdfcbank.com. ஓகே. ஆமாம், இது ஸ்மால் லெட்டர்ஸ் தான், எதுவும் கேபிட்டல் இல்லை, ஸ்பேஸும் இல்லை. ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் டீடைல்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸ் அப்படின்னா அது உங்களுக்கு ஷேர் ஆகும். ஓகே, விச் மீன்ஸ் லைக் இதுக்கப்புறம் நான் மேனுவலாக நான் லோனுக்கு பே பண்ணணும், கரெக்டா? அந்த
அந்த பர்டிகுலர் லோன் ப்ரொவைடர், அதாவது ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா, ஆமா. கிட்ட இந்த அதர் பேமெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா செக் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப இது வந்து நம்ம சைடுல கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப அவங்க சைடு இப்ப கேன்சல் ஆகாததுனால மறுபடியும் செக் பவுன்ஸ் மாதிரி நம்ம அக்கௌண்ட்ல பவுன்சிங் சார்ஜஸ்லாம் வரக்கூடாது. அதனால தான் நான் இதை பண்ணது. அந்த மாதிரி வராது இல்ல? வராது. ஒன்ஸ் அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு அது ஃபுல் அக்செப்ட் ஆகாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது அக்செப்ட் ஆகாது. ஓகே. இப்ப அந்த மாதிரி நேரத்துல அவங்க சைட்லயும் பவுன்ஸ் வராது இல்ல? ஆமா சார். அது பவுன்ஸ் ஏன்னா இங்க உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் மேண்டேட் அப்படின்றத இங்க நீங்க கேன்சல் பண்ணிருக்கீங்க இல்லையா, டெபிட் பண்றதுனால. ஆமா. உங்களுக்கு நீங்க அவங்க கிட்ட ஆல்டர்னேட்டிவ் பேமெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா செக் பண்ணி பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் சார். இல்ல பட் அவங்க சைடுல ஒரு பவுன்ஸ் வரும்ல, அது வருமா? அதுவும் வராதா? அது நீங்க அங்க செக் பண்ண வேண்டியதா இருக்கும். எங்களுக்கு அது இங்க பார்க்க முடியாது. ஓகே. சைட்ல இருந்து உங்களுக்கு ஆட்டோ டெபிட் இங்க டெபிட் பண்றதுக்காக மட்டும் தான் ஸ்டாப் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். ஓகே. உங்களுக்கு அவங்க உங்களுக்கு அந்த பவுன்ஸ் வருமா இல்லையா அப்படின்னா நீங்க அங்க செக் பண்ணி பாருங்க. அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க சார். ஓகேங்க. அதாவது நீங்க இந்த ஆட்டோ டெபிட்டாக இங்க மேண்டேட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றது அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் போகும். பட் ஹவவர் உங்களுக்கு அது ஒரு செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு அந்த அவங்க சைட்ல இருந்து வந்து அது பில் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது. இல்ல இப்ப அவங்க சைடு ஆல்ரெடி போயிருந்தா எனக்கு கால் வந்திருக்குமே, கால் எதுவும் வரலையே. இங்க எதுவும் அப்டேட் அப்படின்றது இல்ல. ஏன்னா இங்க கேன்சலேஷன் ஆகுது அப்படின்னும் போது எங்க சைட்ல இருந்து அந்த பர்டிகுலர் மார்ச்சென்ட்டுக்காக இந்த மேண்டேட் கேன்சலேஷனுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சல் ஆயிருக்கு மேண்டேட் அப்படின்றத அப்டேட் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அது அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு கால் வர்றது அப்படின்றது எங்களுக்கு சொல்ல முடியாது சார். அது அந்த பர்டிகுலர் மார்ச்சென்ட் யாரு உங்களுக்கு அவங்க பேஸ்ல உங்களுக்கு அப்டேட் ஆகாது. சரி. ஓகே. இதுல வந்து 5ஆம் தேதி தான் ஆக்சஸ் இருந்தது இஎம்ஐ முன்னாடி. நான் அதுல ஏதோ பாத்துக்கிட்டே இருந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட்ல 10ஆம் தேதின்னு மாத்தினேன். இப்ப அது 10ஆம் தேதி ஜூன் தான் பிடிப்பாங்க போல. இப்ப அதுக்கும் கேன்சல்னா அது டேட் மாத்தினாலும் கேன்சல் தான் இல்ல? ஆமா சார். டேட் மாத்துறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ டெபிட் ஆகுற டேட் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது. பட் ஆனா நீங்க மேண்டேட் மொத்தமாவே க்ளோஸ் கேன்சல் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா. இது உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட்டே எடுக்க மாட்டாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. அப்ப டேட் மாத்தினது பிரச்சனை இல்லல்ல? ஆமா சார். டேட் மாத்துறது அப்படின்றது டேட் நீங்க மேனுவலா கூட பேமெண்ட் பண்றது உங்களுக்கு 10ஆம் தேதி கூட கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க. இங்க ஆட்டோ டெபிட் உங்களுக்கு இங்க ஆகாது. அது உங்களுக்கு வேற, டேட் மாத்துறது அப்படின்றது வேற சார். ஓகேங்க. எனக்கு இப்ப இந்த HDFCல பவுன்சிங் சார்ஜஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். புரியுது சார். உங்களுக்கு அங்க செக் அங்கேயும் மென்ஷன் பண்ணுங்க. இங்க ஆல்ரெடி நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க, மேனுவல் பேமெண்ட்கான ப்ராசஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க ஐதர் உங்களுக்கு மந்த்லி பேசிஸ்ல லிங்க் ப்ரொவைட் பண்றதோ இல்ல வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு மேண்டேட் ரெஜிஸ்டர் பண்றதோ ப்ராசஸ் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இல்ல இது நம்ம இப்ப ஃபோன் பண்ணி கேட்டாலாம் ப்ராப்ளம் ஆகும். சரி, அதுவா என்ன ஆகுதுன்னு பாப்போம். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இது ரிலேட்டடா நீங்க கால் பண்ணி செக் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மெயில் ஐடி கட்டியா அது கூட நீங்க மெயில் அப்படின்னு ட்ராப் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு செக் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. ஹரிசா சார். சரி, ஓகேங்க. ஷூர் சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா? இல்ல தேங்க்யூ. ஓகே சரி சார். உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஒரு கால்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் எதுவும் வரும். அதை ஏதாவது ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். 9 இல்ல 10 நீங்க சூஸ் பண்ணலாம் சார். அண்ட் HDFC பேங்க் கால் இது இருக்குன்னு இனிய நாள கால் பண்ணுங்க சார்.